بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. وقال نبينا صلى الله عليه وسلم: والحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான கண்மின் நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சதிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தன்று இங்கு அமர்ந்திருக்கும் நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்று நிரப்பமாக உண்டாட்டுமாக. ஆமீன். இறைவா, இதை எனக்கு கற்றுத்தந்தாயா, அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவை மாதரவைத்தவனாக எனது ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான ஒரு மாதத்தை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து பல நபர்கள் இந்த ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக ஹஜ்ஜுடைய கடமைகளை இந்த வருடம் நாம் எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தில் இந்த வருடம் ஹஜ்ஜிற்காக வேண்டி எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஹஜ்ஜு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கடமையான ஒரு அமல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கடமையான ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜு என்பது யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, யாருக்கு வசதி வாய்ப்புகள் செல்வங்கள் இருக்கிறதோ அவர்கள் மீது இந்த ஹஜ்ஜு என்பது கட்டாய கடமையாக ஆகிறது. ஹஜ்ஜு என்பது எல்லோரின் மீதும் கடமையான ஒரு அமல். ஆனால் அந்த அமல் கட்டாய கடமையாக எப்பொழுது மாறுகிறது? யாருக்கு செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 அமல்களை கடமையாக ஆக்கியிருக்கிறான். கடமையான அமல்கள் 5 அமல்கள் கடமையாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முதலாவதாக கலிமா. கலிமா என்பது அவர்கள் விருப்பத்தின் பெயரில் அது அமைகிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அவருடைய விருப்பம். ஒரு மனிதர் கட்டாயப்படுத்தி அந்த மனிதரை இஸ்லாத்திற்கு அழைப்பது என்பதை இஸ்லாம் ஒருபொழுதும் விரும்பவில்லை. அது முற்றிலும் இஸ்லாம் என்பது வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ கலிமா என்ற அந்த கடமை
ஒரு மனிதர் விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் கலிமாவை மொழிந்து இஸ்லாத்திற்கு வரலாம், அது அவருடைய விருப்பம். இரண்டாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது கடமை, ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த மனிதர் தொழுகை என்பது கட்டாய கடமையாக மாறுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய மானக்கேடான செயலில் இருந்து அந்த மனிதரை பாதுகாக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுவான். அப்போ தொழுகை என்பது ஒரு மனிதனின் மானக்கேடான செயலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக தொழுகை என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மூன்றாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மூன்றாவது கடமை நோன்பு. ஒரு மனிதர் கலிமாவை சொல்லிவிட்டார், அதற்கு பிறகு அவர் மீது தொழுகை என்பது கட்டாய கடமையாக மாறிவிடுகிறது. அதற்கு அடுத்து ரமதானுடைய மாதத்தை அந்த மனிதர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மாதத்தில் நோன்பு நோற்பது அந்த மனிதரின் மீது கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், நோன்பு என்பது எப்படி உங்களுக்கு முன்காலத்தில் வாழ்ந்தவர்கள் மீது கட்டாய கடமையாக மாறியதோ அதே போன்று உங்களின் மீது நோன்பு என்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆகக்கூடும் என்பதாக நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஆத்து ஜகாத், செல்வங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஜகாத்தை வருடத்திற்கு ஒரு முறை நிறைவேற்றுங்கள், 2.5% அளவிற்கு நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஜகாத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த 4 கடமைகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். 5ஆவதாக உண்டான அந்த கடமையையும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த முறையில் அல்லாஹ் குறிப்பிடுவான். ஹஜ்ஜி என்பது செல்வங்கள் இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் அந்த மனிதருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதர் ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. இன்று எல்லோருக்கும் செல்வங்கள் இருக்கிறது, அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்து இருக்கிறார். ஆனால் சிலர்கள் நினைப்பார்கள் நாம் அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்து கொள்ளலாம் என்று சிலர்கள் நினைப்பார்கள். ஆனால் அடுத்த வருடம் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்குண்டான அந்த ஹயாத் என்பதை அல்லாஹ் அவருக்கு நீடித்து வைத்திருக்க மாட்டான். நாம் அடுத்த வருடம் ஹஜ்ஜை செய்யலாம், ஹஜ்ஜை நிறைவேற்றிவிடலாம் என்பதாக சிலர்கள் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அதுவரை அவருடைய உயிரை நீடித்து வைப்பானா என்பதற்கு நமக்கு தெரியாது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜினுடைய ஆர்வத்தை மக்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹீம வமன் தகலஹு கான ஆமினா. அதாவது அதிசயங்கள், ஒரு மனிதன் ஒரு அதிசயமான ஒரு செயலை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு இன்னும் ஆர்வங்கள் ஏற்படும். அது இன்னும் நாம் பார்ப்போம், அந்த அதிசயத்தை நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருப்போம் என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆச்சரியத்தை அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். அந்த ஹஜ்ஜு என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ஹஜ்ஜு என்பது மிகவும் ஆச்சரியமான செயல்கள் அந்த ஹஜ்ஜில் இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஹஜ்ஜு என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடுவார். அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்,
வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், செல்வங்களையும் வசதிகளையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், செல்வங்களையும் வசதிகளையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனே, எனக்காக நீங்கள் ஹஜ்ஜு செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறார். எனக்காக வேண்டி நீங்கள் ஹஜ்ஜு செய்ய மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு செல்வங்களை கொடுத்து இருக்கிறார், வசதி வாய்ப்புகளை கொடுத்து இருக்கிறான். எதற்காக வேண்டி? நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு செல்வங்களையும் கொடுத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறானே, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், என்னை நீங்கள் சந்திப்பதற்காக நீங்கள் வரமாட்டீர்களா, என்னை ஹஜ்ஜு செய்வதற்காக நீங்கள் வரமாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறானே. நாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக அடுத்த வருடம் அல்ல, இந்த வருடமே நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் ஹஜ்ஜை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்வான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் எனக்காக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் எனக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இப்போ ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஹஜ்ஜினுடைய அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான இடங்களில் ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தையும் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜினுடைய அந்த ஆர்வம் இன்னும் தூண்டும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வல் ஹஜ்ஜுல் மஅமூர் வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஹஜ் என்பது ஒரு மனிதருடைய ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜில் ஒரு மனிதர் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவருக்குண்டான அந்த கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் அந்த மனிதருக்கு கூலியாக இருக்காது. சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் அந்த மனிதருக்கு கூலியாக இருக்காது. சொர்க்கம்தான் அவருக்குண்டான கூலி. அந்த சொர்க்கத்திற்கு அந்த மனிதர் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் என்ன விரும்புகிறார்களோ அவைகள் அனைத்தும் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான். அதனால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார், அந்த மனிதருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருக்குண்டான அந்த கூலி, அந்த அமல், அந்த நன்மை என்ன? சொர்க்கத்தையே அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ நாம் ஹஜ் செய்கின்ற பொழுது நம்முடைய அமல்கள் முழுமையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு ஹஜ்ஜு செய்கிறோம், அந்த ஹஜ்ஜில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அந்த ஹஜ்ஜை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு சொர்க்கத்தையே தர இருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஹஜ்ஜு செய்யாத மனிதர்களை எச்சரிக்கும் விதமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதருக்கு செல்வங்கள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, ஹஜ்ஜி செய்வதற்குண்டான அந்த சக்தி அந்த மனிதரிடத்தில் இருக்கிறது, அப்படி இருந்தும் ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்யாமல் இறந்து விட்டார் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை எழுப்புகின்ற பொழுது அவருடைய நெற்றியில் இறைவனை நிராகரித்தவன் என்று எழுதப்பட்ட நிலையில் அந்த மனிதர் எழுப்பப்படுவார் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஹஜ்ஜை உடனடியாக நிறைவேற்றிவிட வேண்டும். ஹஜ்ஜை நாம் எந்த ஒரு நேரத்திற்கும் நாம் தாமதப்படுத்தவே கூடாது. நாம் அடுத்த வருடம் நாம் செய்து கொள்ளலாம், நிறைவேற்றி விடலாம் என்று நாம் தாமதப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய ஹயாத்தை நீடித்து இருக்குமா இருக்காதா என்பது நமக்கு தெரியாது. அதனால் ஹஜ்ஜை செய்வதற்குண்டான அந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்துவிட்டது என்று சொன்னால் நாம் உடனடியாக அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் நமக்கு ஆச்சரியமாக, அதாவது ஆர்வத்தை தூண்டும் விதமாக பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருவார்கள். அடுத்ததாக ஹஜ்ஜி செய்வதற்கு முன்பு நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடலை சுத்தப்படுத்திக் கொள்வதல்ல, நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது பெரும்பாவங்கள் செய்திருக்கலாம்,
அல்லது சின்ன பாவங்கள் நாம் ஏதாவது செய்திருக்கலாம். அந்த பாவங்கள் நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்பாக நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்து நாம் தௌபா செய்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய உள்ளங்கள் தூய்மைப்பட வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாக இருந்துவிட்டது என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் ஹஜ்ஜு செய்ய செல்கிறார் என்று சொன்னால் ஹஜ்ஜு செல்வதற்கு முன்பாக அந்த மனிதர் தன்னுடைய உறவுகளோடு யாரிடத்தில் சண்டையிட்டு இருந்தார் என்று சொன்னால் அந்த மனிதர் தன் உறவோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். காரணம், ஒரு மனிதர் தன் உறவோடு சண்டையிட்டார் என்று சொன்னால் தன் உறவோடு சேராமல் ஒரு மனிதர் வாழ்கிறார். அந்த மனிதர் என்னதான் அழுது துவா செய்தாலும் அந்த மனிதருடைய துவாவை அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்போ நாம் ஹஜ்ஜு செய்வதற்காக நாம் செல்கிறோம். இப்போ நாம் ஹஜ்ஜு செய்ய செல்கின்ற பொழுது நம்முடைய துவாவை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஹஜ்ஜு செல்வதற்கு முன்பாக நம்முடைய உறவுகளோடு யாரிடத்திலாவது நாம் சண்டையிட்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டு அவர்களோடு நாம் சுஹபத் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது அந்த ஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் நாம் அங்கே அமர்ந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா துஆக்கையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வான் என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதற்கடுத்ததாக நாம் ஹஜ்ஜு செய்கிறோம். ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது நாம் ஏதாவது ஒரு அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அமலை முழுமையாக செய்ய வேண்டும். அந்த அமலை முழுமையாக செய்ய வேண்டும். அந்த அமலில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில நேரங்கள் நன்மைகள் குறைவாக கிடைக்கும். ஹஜ்ஜு செய்தார், அதற்குண்டான முழு நன்மைகள் கிடைக்காது. ஆனால் ஏதோ ஹஜ்ஜு செய்திருக்கிறார், அந்த அமல்கள் செய்திருக்கிறார் என்பதற்காக குறைவான அமல்கள் அந்த மனிதருக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நாம் ஏதாவது சின்ன ஒரு அமல் தான், அதை நாம் செய்யாமல் இருந்திருப்போம், அதன் மூலமாக அல்லாஹ் ஹஜ்ஜு முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் சின்ன ஒரு விஷயம் நாம் நினைப்போம், ஆனால் அதன் மூலமாக நம்மளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில அமல்கள் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, அதே போன்று ஒழு செய்தல், அதே போன்று கடமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு தூக்கத்தின் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய இந்திரம் வெளியேறிவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதர் கடமையான குளிப்பை நிறைவேற்றிவிட வேண்டும். ஆனால் இதில் நாம் ஏதாவது சில குறைகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய ஹஜ்ஜை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு ஒழு நாம் செய்கிறோம், அந்த ஒழுவினுடைய பருதுகள் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை செய்ய போகிறோம், 2 லட்சம் 3 லட்சம் நாம் செலவு செய்கிறோம், வெகு தூரம் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வியாபாரத்தை விட்டு நாம் செல்கிறோம், நம்முடைய குடும்பங்களை விட்டு நாம் செல்கிறோம், பல லட்சங்கள் நாம் செலவு செய்து நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்கிறோம். ஆனால் ஒழுவினுடைய பருதுகள் நமக்கு தெரியாமல், ஒழு எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த முறை நமக்கு தெரியாமல் போனதென்றால் அங்கே நாம் செய்யக்கூடிய அமல்கள், அங்கே நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை நிறைவேறாமல் போய்விடுவதன் காரணமாக ஹஜ்ஜையே அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒழுவினுடைய ஃபர்துகள் 4 இருக்கு. ஒழுவினுடைய ஃபர்துகள் 4. அந்த 4ஐயும் சரியான முறை நிறைவேற்றிவிட்டார் என்று சொன்னால் அதற்கடுத்து அந்த மனிதர் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அந்த ஒழுவின் மூலமாக அந்த 4 ஃபர்துகளை சரியான முறை நிறைவேற்றாமல் போய்விடுகின்ற பொழுது அதற்கடுத்து நாம் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒழுவினுடைய ஃபர்துகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது 4 உறுப்புகளை அந்த மனிதர் கட்டாயம் கழுவிக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று முகம். ஒழு செய்கின்ற பொழுது முகத்தை முழுமையாக கழுவ வேண்டும். அது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழுமையாக முகத்தை எப்படி கழுவ வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நெற்றியினுடைய அந்த மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, முடி, அந்த நெற்றியிலிருந்து கீழ் அந்த தாடை வரைக்கும் முழுமையாக நனைய வேண்டும். அதற்கடுத்து காதினுடைய ஒரு சோனையிலிருந்து மறுகார் சோனை வரை அந்த மனிதர்
ஒழு செய்கின்ற பொழுது தன்னுடைய முகத்தை முழுமையாக கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த முகத்தில் மேலே நல்லா கழுவியாச்சு, கீழே நாம் நல்லா கழுவிட்டோம், ஒரு சைடு வலது சைடு நம்ம முழுமையாக கழுவிட்டோம், இடது சைடு பாதி மட்டும் நனைஞ்சிருக்கு, அந்த பாதி அந்த காது வரைக்கும் தண்ணி படவே இல்லை அப்படின்னா அந்த ஒழு முழுமையாக நிறைவேறாது. அதற்கடுத்து நம்ம தொழுதாலும் தொழுகையும் கூடாது. அதுக்கடுத்து நாம் தொழுதாலும் அந்த தொழுகை கூடாது, குர்ஆனையும் தொடக்கூடாது. காரணம் ஒழு முழுமையாக நிறைவேற விடவில்லை. அப்போ ஒழு முழுமையாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த முகத்தினுடைய அந்த 4 பகுதி வரைக்கும் அந்த தண்ணீர் என்பது பட வேண்டும். இரண்டாவதாக ஒழுவினுடைய ஃபர்லுகளில் இரண்டாவது கை நனைய வேண்டும் முழுமையாக, முழங்கை உட்பட என்ன செய்யும் கழுவ வேண்டும். சிலர் முழங்கை வரைக்கும் கழுவுனா போதும்னு நினைப்பாங்க. முழங்கை வரைக்கும்னா இந்த முட்டி வரைக்கும் கழுவுனா போதும்னு சொல்லுவாங்க. அந்த முட்டி வரைக்கும் நம்ம கழுவிட்டோம், அதுக்கு மேலே கழுவலை அப்படின்னா ஒழு கூடாது. அதுக்கடுத்து தொழுதாலும் தொழுகையும் கூடாது. நாம் அந்த முறையில் ஒழு செஞ்சு ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது அந்த இடத்துல போய் தொழுதாலும் தொழுகையும் கூடாது. அதனால தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழங்கை உட்பட என்று சொல்கின்ற பொழுது அந்த முழங்கை அந்த முட்டுக்கு மேலே வரைக்கும் என்ன செய்யணும் கழுவணும். அந்த முட்டுக்கு மேலே வரைக்கும் என்ன செய்யணும், அந்த தண்ணீர் பட்டு நன்கு என்ன செய்யணும் கழுவ வேண்டும் 2 சைடுமே. அதுதான் ஒழுவினுடைய ஃபர்லுகளில் இரண்டாவது. மூன்றாவது தலைக்கு மசல் செய்கிறது. தலைக்கு மசல் செய்கிறது அது எப்படி செய்யணும், 4ல் 1 பகுதி தலைக்கு மசல் செய்யணும். 4ல் 1 பகுதி அப்படின்னா தலையில் 4ஆக பிரிச்சுடணும். 4ஆக பிரித்தா அந்த 4ல் 1 பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 பகுதி வரைக்கும் என்ன செய்யணும் நல்லா கழுவணும். அதனால தான் தலைக்கு மசேஜ் செய்கின்ற பொழுது தண்ணீரை எடுத்து கீழே லேசாக உதறி இப்படி 3 விரலை வைத்து தலைக்கு முழுமையாக நாம் இப்படி தடவும் போது அந்த 4ல் 1 பகுதி அளவுக்கு முழுமையாக தலையில் ஈரம் பட்டுடும். அப்படி ஈரம் பட்டு விட்டது என்று சொன்னால் மசேஜ் என்பது முழுமையடைந்துவிடும், ஒழுவும் முழுமையாக செய்து விடலாம். அப்படி அதிலும் குறை ஏதாவது ஏற்பட்டால் ஒழுவும் கூடாது, அதுக்கடுத்து நாம் தொழுதாலும் தொழுகையும் கூடாது. 4வது ஒழுவினுடைய ஃபர்லுகளில் 4வதாக சொல்கின்ற பொழுது கால் கரண்டைக்கால் வரை, கரண்டைக்கால் உட்பட என்ன செய்வது கழுவுறது. அந்த கரண்டைக்கால் உட்பட என்ன செய்யும் நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஒழுவினுடைய ஃபர்லுகள் 4, இந்த 4 உறுப்பும் கட்டாயம் நம்ம கழுவணும். இந்த 4 உறுப்பையுமே கட்டாயம் நம்ம கழுவணும். இதில் ஏதாவது ஒரு உறுப்பில் குறைகள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒழுவும் முழுமையாக நிறைவேறாது. அதுக்கடுத்து நம்ம ஹஜ்ஜில் போய் தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹஜ்ஜும் முழுமையாக நிறைவேறாது. ஒரே ஒரு தொழுகை தான், நாம் அதை சாதாரணமாக நாம் நினைப்போம், அதன் மூலமாக ஹஜ்ஜே முழுமையாக நிறைவேறாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகையை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். தொழுகையினுடைய ஃபர்லுகள் வெளி ஃபர்லுகள் இருக்குது, உள் ஃபர்லுகள் இருக்குது. அந்த தொழுகைகளையும் நாம் செய்கின்ற பொழுது முழுமையாக செய்ய வேண்டும். ஒழு நம்ம முழுமையாக பரிபூர்ணமாக நம்ம ஒழு செஞ்சாச்சு, அதுக்கடுத்து நம்ம போய் தொழுவணும். தொழுவும் போது முழுமையான முறையில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையினுடைய வெளிஃபர்லுகள் உள்ஃபர்லுகள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆக பிரிப்பார்கள். வெளிஃபர்லுகள் என்று சொன்னால் நாம் தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக சில விஷயங்களை தொழுகையினுடைய இடத்துல நாம் கவனிக்கிறோம். உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் தொழக்கூடிய அந்த இடம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிஃபர்லுகளாக குறிப்பிடுவார்கள். அதே போன்று கிப்லாவை முன்னோக்கி நின்று தொழுவது, நிய்யத்து வைப்பது, இதெல்லாம் வெளிஃபர்லுகள். தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய ஃபர்லுகள் இதெல்லாம், இதையும் நாம் சரியாக செய்ய வேண்டும். அதே போன்று உள் ஃபர்லுகள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது ஃபர்லு, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது ஃபர்து, அதையும் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக கிப்லாவை நோக்கி நேராக நிற்பது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, தக்பீர் கட்டினதுக்கு பிறகு நாம் தலையை லேசாக திருப்பினாலே தொழுவு முடிஞ்சிடும், மறுபடியும் தக்பீர் கட்டி மறுபடியும் நாம் ஆரம்பிக்கணும் தொழுகையை. அதனால தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய உள் ஃபர்துகளில் தக்பீர் கட்டினதற்கு பிறகு நேராக கிப்லாவின் திசையை பார்த்து நிற்க வேண்டும். லேசாக தலையை நாம் திருப்பினாலே அந்த தொழுகை நிறைவேறாது என்பதால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவது கிராஅத் ஓதுவது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸலாத்த இல்லா பில் ஃபாத்திஹத்தில் கிதாப். தொழுகையில் ஒரு மனிதர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுதால் அந்த தொழுகை நிறைவேறாது.
சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாம தனிப்பட்ட முறையில் நாம் தொழுகிறோம். இமாமை பின்தொடர்ந்து தொழுவும் போது ஓத தேவையில்லை, இமாம் ஓதுனா போதும். ஆனால் தனியாக நாம் தொழுவும் போது சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓத வேண்டும். துணை சூறா ஓதுறது அது சுன்னத்து, அது ஓதலைனாலும் பிரச்சனை இல்லை, தொழுகை கூட. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது கட்டாய கடமை. அதை ஓதினால்தான் தொழுகை என்பது முழுமையாக நிறைவேறும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் நாம் தொழுதா அந்த தொழுகை நிறைவேறாது. ஹஜ்ஜில் நாம் அப்படி தொழுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் நாம் தனியாக தொழுதோம் அப்படின்னா அந்த தொழுகை நிறைவேறாது. சில நேரங்களில் ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது சில இடத்தில் தொழுவது 2 ரக்காத். மக்காம் இப்ராஹிம் தவாப் செய்வோம். தவாப் செய்ததற்கு பிறகு காபாவிற்கு பக்கத்தில் மக்காம் இப்ராஹிம் என்ற ஒரு சின்ன பூண்டு இருக்கும். அந்த பூண்டு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் அச்சு பட்ட அந்த இடம், அந்த கல் இருக்கும். அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுவது வாஜிபு, கட்டாயம் அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுவணும். ஒரு மனிதர் அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுவலை அப்படின்னா ஹஜ்ஜே நிறைவேறாது. அதனால் அந்த இடத்தில் நாம் தனிப்பட்ட முறையில் 2 ரக்காத் தொழுவது கட்டாய கடமை. அந்த தொழுகையை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகையில் குறை ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அந்த தொழுகை நிறைவேறாது. அந்த தொழுகை நிறைவேறவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜும் நிறைவேறாது. நாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி போவோம். சின்ன ஒரு அமல் நாம் நினைப்போம், அந்த அமலின் மூலமாக அதை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜே முழுமையாக நிறைவேற்றாது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது கடமையான குளிப்பு, இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி அதிகமான நபர்களுக்கு கடமையான குளிப்பு எப்படி குளிக்க வேண்டும் என்று நமக்கே சில நேரங்களில் தெரியல. அதை எப்படி நிறைவேற்றணும் என்பதையும் நம்மள சிலருக்கு தெரியல. அதிலும் பருதுகள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது 3 விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வஇன் குன்தும் ஜுனுபன் ஃபதஹரு, நீங்கள் ஜுனுபாலியாக இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நஜீஸாக உங்களுடைய உடலில் இருந்து இந்திர துணி வெளியேறிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் சுத்தமாகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நீங்கள் அந்த நிலையில் ஜுனுபாலியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் என்ன அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் நிறைவேறாது. அதனால் நீங்கள் அதிலிருந்து சுத்தமாகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை அதில் கட்டாயம் செய்ய வேண்டும். ஒன்று, குளிப்பதற்கு முன்பாக நம்முடைய உடலை சுத்தம் பண்ணிக்கணும். எங்கேயாவது நஜீஸ் பட்டிருந்தது என்று சொன்னால் அந்த நஜீஸை முழுமையாக நீக்கி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வாயை நன்கு கொப்பளித்துக் கொள்ள வேண்டும். வாயில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணீர் தொண்டை குழி வரைக்கும் இறங்கும் அளவிற்கு அந்த தண்ணியின் மூலமாக நம்முடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாம் ஜுனுபாலியாக இருக்கிறோம், ஹஜ்ஜுடைய காலம், தூக்கத்தில் ஜுனுபாலியாக ஆகிட்டோம். அந்த நேரத்தில் குளிப்பது கட்டாய கடமை. குளிச்சுட்டு தான் அந்த அமல்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்படி அமல்கள் செய்கின்ற பொழுது இதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து விட்டது என்று சொன்னால் அதற்கடுத்து நாம் என்ன அமல்கள் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் சொல்லப்போனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் ஜுனுபாலியாக இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிவாசலுக்கு கூட செல்லக்கூடாது என்று பெருமானார் சொல்வார்கள். ஒரு மனிதர் ஜுனுபாலியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் பள்ளிவாசலுக்கே போவதற்கு தடை விதித்தார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நிலையில் நாம் ஹஜ்ஜு செய்தால் மிகப்பெரிய அது பாவம். அந்த நிலையில் நாம் ஹஜ்ஜு செய்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக ஆகிவிடுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது சின்ன சின்ன ஒரு அமலாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் நாம் சரியான முறையில் கவனமாக நாம் எடுத்து நாம் அதை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த அமலையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வான். அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வான். அப்படி முழுமையாக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுவிட்டானோ அந்த மனிதருக்குண்டான கூலியை அல்லாஹ் சொர்க்கத்தையே தருகிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யாராவது ஹஜ்ஜு செய்திருந்தால் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக.
இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையாக மக்பூலாகும் மபரூராகும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ்ஜுடைய காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜு செய்வதற்குண்டான அந்த ஆர்வத்தையும் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான அந்த நினைவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடமாவது அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.